ஆனால் திமுக வேடிக்கை பார்க்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் தான் திமுகவை காப்பாற்றணும். முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், தலித்துக்கள் தான். இப்போ இன்னொரு பெரிய விஷயம், இந்த திருப்பரங்குன்ற கோயில் பிரச்சனை வந்த பிறகு திமுகவை பேசிக்கொண்டு திட்டிக்கொண்டு இருந்த சமூக சிந்தனையாளர் இந்த அத்தனை பேர் இப்போ எங்கே வந்துட்டான்? திமுகக்குள்ள வந்துட்டான். யார் எதுக்கிறதுக்கு? பாஜகவை திமுகவை விட்டு வெளியே போனவனை பூரா திமுக சேர்த்துருச்சு. அதே போல் முஸ்லீம்கள் பூராமே திமுக விட்டு வெளியே போய் கொஞ்சம் பேர் அதிமுக பக்கம் போயிருந்தாங்க. எஸ்டிபிஐ போன்ற முபாரக் போன்ற ஆட்கள்லாம். பாஜக உள்ளே வந்தோடனே அத்தனை முஸ்லீம் திமுக வச்சான்ட்டான். திமுகவை பலப்படுத்துவதில் பெரும்பான்மையான பங்கு யாருக்கு? பாஜகவுக்கு. இப்போ மோகன் பர்மா பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் மோகன் பகாவத்து ராமச்சந்திரா கன்வென்ஷன் உடையார் திருமண மண்டபத்தில் ஃப்ரீயாக வாங்கி இப்போ அங்கே மீட்டிங் நடந்துட்டுருக்கு. எதுக்கு? பாஜக தொழிலதிபர்களை நீங்கள் திமுகவுக்கு எதிராக உருவாக்குவதுதான் மோகன் பகாவத்துக்கு ஆர்எஸ்எஸ் கொடுக்கப்பட்ட வேலை. இதெல்லாம் சரியாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் இங்கே திமுகவை எதுக்கணும்னு நினைக்கிறவன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்த்துனையும் வெளியில் இருக்கிற பூரா உள்ளே வந்துடுறான். திமுக வலுவாயிடுச்சு. ஆமாம், திமுகவை வலுவிழக்க செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடிய பாஜக, ஆர்எஸ்எஸ் சங்கிகள் பூரா என்ன பண்ணுறான்? இந்த திமுகவை எதிர்த்தவனை பூரா திமுக பக்கமாக தள்ளி விட்டான். இதுதான் நடக்குது.